வணக்கம் அன்பர்களே, வாங்க இன்னைக்கு கோவக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுள்ள கோவக்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு வாங்க செய்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஒரு பானலியில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நறுக்கி வச்ச கோவக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னா லைட்டாக தண்ணி தெளிங்க. லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃப்ரைன்றனால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால இது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வதங்கின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி காய் நல்லா வதங்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகக்கூடிய பொருள், அதனால நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு தான் காரம்லாம் சேர்க்கணும். அதனால அவசரப்பட்டு காரம்லாம் பண்ணி போட்டுறாதீங்க. நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்த பிறகு இதோட நம்ம காரம்லாம் போட்டு செய்யலாம். பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. நான் லைட்டாக தண்ணி தெளித்தேன். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்க நசுக்கி பாருங்கள். அது இந்த மாதிரி அமுங்குச்சுன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது பாருங்கள், இப்போ மாதிரி மசிடு பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா உருளைக்கிழங்கு அப்புறமா வேகாமல் நறுக்குன்னு இருக்கும். அதனால் இந்த டைமில் என்ன பண்ணுங்க, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பை போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் அதை வதக்கின பிறகு காட்டுறேன். பாருங்கள், காரம்லாம் போட்ட பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே ஆஃப் பண்ணி எடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், இதுதான் கோவக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.